என்னண்ணா விஜய் போட்டால் தற்குறி, உங்களுக்கு போட்டால் மெர்க்குரியா என்ன? டிஎம்கே ஜெயிச்சிச்சுன்னா ஒரு ஏடிஎம்கே தலைவர் வந்து சொல்லிடுவாங்க, ஒரே ஃபஸ்ட்டு முதல் வார்த்தை ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க, மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு அதுக்கு தலைவணங்குறோம். திமுக தோத்துட்டா அவங்க சொல்லுவாங்க, மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு அதுக்கு தலைவணங்குறோம்ட்டு. இந்த வார்த்தை ஏன் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த அரசியல் வாயிலிருந்து வரல? இப்போ மக்களெல்லாம் பார்க்குறாங்களே, அவன் ஜெயிச்சிட்டான் ஏன் போட்டு பண்ணிக்கிருக்காங்க, இப்போ சட்டப்படி பண்ணுறாங்களா, இதுதான் ஜனநாயக இதா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். மக்கள் பார்வையில் இந்த புள்ளையை போட்டு அழுக்களிக்கிறாங்களே, அதான் ஜெயிச்சிச்சுல. ஆனால் இன்னொன்று சார், இப்போது திமுக அண்ட் அதிமுக ரெண்டுமே இப்படி விஜய் சாருக்கு அகெயின்ஸ்டாக இணைஞ்சாங்க அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள ரெப்புடேஷனுமே ஸ்பாயில் ஆகுமே சார். அதை பண்ண வாய்ப்பு இருக்கா? பண்ண மாட்டாங்கல்ல. திமுக இருக்கிற வரைக்கும் தான் அதிமுக, அதிமுகன்னு ஒன்று பலமோடு இருக்கிற வரைக்கும் தான் திமுக. நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டிங்கன்னா முடிஞ்சு. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து திமுக ஆட்சி அமைக்கிற பொறுப்பில் இருக்குது. அந்த நேரத்தில் இவங்க அங்கேயே கொடுக்காம விஜய்க்கு ஆதரவு கொடுத்து இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா தான் துரோகம். டிஎம்கே பண்ண முடியாது, இப்போ அதிமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ ஆட்சி அமைக்கிற பொசிஷனில் இவர் தான் இருக்கார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எம்ஜிஆர் சார் வரைக்கும் சிஎம் தரல, அது மாதிரி இருக்கிறதுக்கு வழி பண்ணுறீன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் பண்ணும்போது இப்படி அலக்கழிச்சு பண்ணும்போது நாங்கள் அரசியல்வாதிகள் சொல்கிற யாரும் இல்லை, திமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், நீங்களாம் ஒத்து வந்து உட்கார வச்சுருந்தோம். இல்லை ஒட்டுமொத்த கட்சி மேலேயும் மக்களுக்கு கோபம் வந்துடும். திமுகவையும் அதிமுகவும் நீங்கள் சரியாக வரல, ரீஎலெக்ஷன் பண்ணுங்கள், ரீஎலெக்ஷன் வைங்க அப்படி சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். திமுக சொல்ல சொல்லுங்கள், ஏடிஎம்கேயும் ரீஎலெக்ஷன் ஒரு 6 மாதத்தில் வச்சு பார்ப்போம். 200 சீட்டு வருவார் சார். தொகுதி வேட்பாளர் போய் ஓட்டு போட்டாங்கல்ல, பேர் தெரியல சார், விசிலுக்கு போட்டோம். அப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது ரெட்டலைக்கு போட்டு சொன்ன மாதிரி இன்றைக்கி விசிலுக்கு போட்டோம். அப்போது விஜய் சார்கிட்ட எதிர்பார்ப்பு, இவர் வந்து நல்லா ஆட்சி பண்ணுவாருங்க ஒன்று தான் இருக்க தவிர. Plan your next summer escape with Rand Royal Tours. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். இந்த கெட்டப்பே பயங்கரமாக இருக்குது. ஸோ அடுத்த ஒரு படைப்புக்காக வெயிட்டிங். என்ன மாதிரி ஒரு டைமண்ட் ஷேடில் வரீங்க? அவ்வளோதான். சூப்பர் சார். இப்போ வந்து என்னென்னா, பொதுவாக வந்து சார் இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ நம்ம விஜய் சார் வந்து இன்னைக்கு பதவி ஏற்றுவாங்க, அதாவது 7ஆம் தேதி அன்று வந்து ஏற்றுவாங்க. நேரு விளையாட்டு அரங்கத்தில் வந்து இந்த விழா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இல்லை கவர்னர் அவர்கள் வந்து இல்லை இந்த டைமில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது 118 வரணும், நம்ம சைடில் வந்து பார்க்கும்போது ஒரு 5-6 சீட் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து மற்றவங்க இதை வந்து ஏர்ன் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ இதுக்கு நிறையா பேர் வந்து இப்போ பிரகாஷ் ராஜ் சாராக இருக்கட்டும், கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், இது வந்து இல்லையே, இது வந்து தப்பாக இருக்கே, ஒரு ஒன் சைடாக பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க கருத்துக்கள் சொல்கிறாங்க. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை விஜய் சார் எப்படி? ஆமாம், இது வந்து எப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் சாரை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணவங்க தான் அவங்களாம். இப்போ ஜெயிச்சிட்டாரு, இவங்க ஆதரவு கொடுக்குற நல்ல விஷயம். எப்படின்னா இது இன்றைக்கி 3 பெருங்கட்சி, இந்த 3 பெருங்கட்சிலையும் அதிக பெரும்பான்மை வந்தவர் விஜய் சார். அது அந்த சந்தேகமில் அவரோட வெற்றி. ஆமாம். இப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுற விஷயம். நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது என்னென்னா நல்ல எண்ணத்தை சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் விஜய் சாருக்கு அவர் ஆட்சி அமைக்கணும், நம்ம ஒரு குடிமகனா ஒரு ஜனநாயக உரிமைப்படி கேட்குறது ஓகே. நீங்கள் அப்போவும் நீங்கள் பிஜேபியை குறை சொல்கிற மாதிரி அந்த தாட்டில் ஆளுநரை குறை சொல்கிற மாதிரியோ அந்த தாட்டில் பண்ணக்கூடாது. எதுவும் நல்ல இடத்துல பண்ணுறது சார் எப்பவுமே நல்லது. ஆமாம். இப்போ இவங்க என்னென்ன உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சு இதையும் அரசியல் பண்ணுறாங்க. இப்போ இவர் சப்போர்ட் பண்ணுறதே அரசியல் பண்ணுறாங்க. இதை ஃபுல் ஆதரவும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எனக்கு என்னென்னா 3 கட்சி பெருங்கட்சி, டிஎம்கே, ஏடிஎம்கே, தாவேக்கா. இப்போ இதில் 2 விட ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க, தொகுதி அதிகம் வந்திருக்கு. அப்போ திருப்பி நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கும் போது இப்போ யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பதவி பிரமாணம் பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே இதில் நடந்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ இதில் யார் அதிகம் அவங்க கேட்குறாங்களே, ஓகே, அவங்களுக்கு இல்லை சிக்கல் அப்படின்னா அவங்க மற்றவங்க வந்து அப்சன் சொல்லணும். இப்போ ஏடிஎம்கேயோ டிஎம்கே வந்து எப்படி சார் நீங்கள் பதவி பிரமாணம் பண்ண வைக்கிறீங்க, அவருக்கு ஒரு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தா பண்ணலாம். அப்போ அவங்க கேட்கணும், ஏடிஎம்கிட்டையும் டிஎம்கிட்டையும் ஆளுநர் கேட்டணும், இப்படி அவருக்கு 108 இருக்குது, உங்களுக்கு 70 சொச்சம் இருக்குது, உங்களுக்கு 40 சொச்சம் இருக்குது,
இப்போ அவர் கேட்குறாரு பண்ண வைக்கலாம் கேட்டு இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற பட்சத்தில் தடுத்தா தான் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் இவங்க அப்போஸ் பண்ணல, திமுக அப்போஸ் பண்ணலையான்னு கேட்குறேன். பண்ணல. அதான் ஏன்னா திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னது விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைப்பதுக்கு நாங்கள் எப்போதுமே குறுக்கி நிற்க மாட்டோம்ன்ற மாதிரி ஒரு ஆங்கில இதுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதான் அப்படி இல்லைனாலுமே இவங்க கவர்னர் பண்ண மாட்டாரு. நாங்கள் குறுக்க நிற்க மாட்டேங்கிறது ஓகே, நல்ல விஷயம். அது வந்து காலைல கேட்கும்போது ஓகே, ஒரு ஜெனூனான ஒரு அரசியல்வாதியாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நமக்கு கரெக்டாக பட்டுச்சு. ஸ்டாலின் அவர் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு. ஓகே, ஜெனூனாக இருக்கார்ப்பா அவர் அப்படின்னு. ஆனால் அதுக்கடுத்து இப்போ நீ மற்ற கூட்டணி வச்சுட்டா நீங்கள் நம்ம கூட்டணி தொடருங்க அப்படிங்கும்போது நீ அவங்க சப்போர்ட் பண்ணலாங்கிறது அது மீனிங். இப்போ கூட்டணிங்கிறது இப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி வச்சு திருப்பி போகிற மாதிரி இருந்தால் சொல்லலாம். எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி இதில் நிறைய சிக்கல் நிறைய இருக்குது. அது அப்போ தண்ணி இன்னும் பேசினேன். இப்போ இருக்க முறைப்படி இப்போ யார் கொடுத்தாலும் ஓகே தான். அப்போது நீங்கள் டிஎம்கே பண்ண முடியாது. இப்போ அதிமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ ஆட்சி அமைக்கிற பொசிஷனில் இவர் தான் இருக்கார். இப்படி இருக்க பொசிஷனில் நீங்கள் மற்ற கூட்டணி கட்சிகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்போ காங்கிரஸ் வந்து இணைஞ்சிட்டாங்க. அது காங்கிரஸ் வந்துச்சு தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அவங்க காங்கிரஸ் திமுக ஆட்சி அமைக்க போதா? நான் ஒன்று தான் சார், காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து திமுக ஆட்சி அமைக்கிற பொறுப்பில் இருக்குது. அந்த நேரத்தில் இவங்க அங்கேயே கொடுக்காம விஜய்க்கு ஆதரவு கொடுத்து இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா தான் துரோகம். ஆமாம், ஏன்னா ரொம்ப பெரியது, அதான் துரோகம். நீங்கள் காங்கிரஸ் இன்னைக்கு யார் கொடுத்தாலும் இங்கே ஆட்சி அமைக்க முடியாது, ஏடிஎம்கே தவிர. ஏடிஎம்கே கொடுக்க போகிறதில்ல. இப்போது ஒரு மக்கள் திருப்பி மகேசன் தீர்ப்பு சொன்னீங்கல்ல, இத்தனை வருஷமாக சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த வருஷம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறியா சார்? ஒரு ஏடிஎம்கே தோத்துருச்சுன்னா, டிஎம்கே ஜெயிச்சிச்சுன்னா ஒரு ஏடிஎம்கே தலைவர் வந்து சொல்லிடுவாங்க, ஒரே முதல் வார்த்தை ஜெயலலிதா சொல்லுவாங்க, மக்கள் திருப்பி மகேசன் தீர்ப்பு அதுக்கு தலைவனுங்கிறோம். திமுக தோத்துட்டா அவங்க சொல்லுவாங்க, மக்கள் திருப்பி மகேசன் தீர்ப்பு அதுக்கு தலைவனுங்கிறோம்ட்டு. இந்த வார்த்தை ஏன் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த அரசியல் வாயிலிருந்து வரல? அவர் திராவிட கட்சியில் நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் மக்கள் தீர்ப்பு, அவன் திராவிட கட்சி இல்லாமல் இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டா அது மக்கள் தீர்ப்பு இல்லையா? அது யார் ஓட்டு போட்டாது? மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. இல்லை ஆடு மாடு ஓட்டு போட்டுச்சா? இல்லை சார். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள அந்த திராவிட பாசம் உங்களுக்கு இருக்குது, மக்கள் பாசம் இல்லை. நீங்கள் மக்கள் தீர்ப்பை மதிக்கலை. நான் கேட்குறது, இப்போ திருமாவளவனோ கம்யூனிஸ்ட்டோ நீங்கள் ஆட்சிக்கு வரதை தடுத்துட்டு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் துரோகின்னு சொல்லலாம், அதை தடுக்கலாம். கூட்டணி ஜெயிச்சா இப்போ நீ போயிடாதே நாங்கள் பண்ணுவோம். எப்படி முடியாது சார்? ஆனால் இப்போது நேற்று நைட்டு வரைக்கும் ஒரு வதந்தியா இல்லை உண்மையானு தெரியல, வதந்தின்ற மாதிரி தான் நம்ம நியூஸில் பார்த்தோம். அதாவது இப்போ அதுக்கப்புறம் காலையில் கிளியர் ஆகிடுச்சு, இப்படி நாங்கள் வந்து நிற்க மாட்டோம். இப்போ திமுகவும் அதிமுகவும், அதாவது ரெண்டு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைப்பு போகிறதாகவும், அல்ல எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சராகவும் டெபுட்டி சிஎம்மாக உதயநிதி அவர்கள் பண்ண போகிறாங்க, 2.5 வருஷம் மாறி ஆண்டுக்கு போகிறாங்கன்ற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸுமே நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரு பெரிய இதாக போயிட்டு இருந்துச்சு. காலையில் எழுந்திரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு நியூஸ். அப்புறம் காலையில் அதுக்கப்புறம் ஒரு 11:30 மணிக்கு விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் மாளிகை போகிறாங்க, ஓகே ஆட்சி ஏற்றுவாங்கன்னும் போது அங்கே ஆளுநர் வந்து இல்லை நீங்கள் பெரும்பான்மை கம்மியாக இருக்கீங்க. இது எல்லாமே இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல? இல்லை, இது வந்து சார் விஜய் சாரை வந்து கட்டம் கட்டி அடிக்கிறது. இந்த ஒரு அவருடைய சூழ்நிலை இருக்குல்ல, இந்த சூழ்நிலை அவரை காயப்படுத்துறது, அழுக்களிக்கிறது வந்து நல்ல அரசியல்வாதிகளுக்கு அழகு இல்லை. தேர்தல் முடிஞ்சு போச்சு, அவருக்கு மக்கள் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. போனோட உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல திமுகவுக்கு, யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? எத்தனை சதவீதம் இப்போ கணக்கு பார்த்தா எவ்வளோ, எத்தனை சதவீதம் ஜெயிச்சு? எல்லா இடத்துலையுமே 5000 ஓட்டு 6000 ஓட்டு இவ்வளவு தான் வித்தியாசம். அழகாக நீங்கள் உட்காந்தீங்க. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்துச்சு, யார் டிஸ்டர்ப் பண்ணா? இது வரைக்கும் எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாமாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயிச்சா லட்டு மாதிரி தூக்கி உட்கார வச்சாங்க, யாரும் ஒன்றும் சொல்லலை. ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு மைனாரிட்டி அரசு தெரிச்சு கலைஞர் ஆட்சியை சொன்னாங்களே, அப்போ சீட்டு 98 என்னமோ இருந்துச்சு சீட்டு அப்போது திமுகவுக்கு. அப்போ 98 இருக்கும்போது நீங்கள் மைனாரிட்டி சொல்லியே 5 வருஷம் நீங்கள் ஆட்சி ஆண்டுட்டியே. நீங்கள் 108 இருக்குல்ல, உங்களோட 10-12 சீட்டு கூட தானே. ஆமாம், நான் சொல்கிறேன்னா சார், ஒரு ஸ்டேஜில் மக்களுக்கு தீர்ப்பு அது தளம் அணைக்கணும் சார். அதான் சார் நல்ல அரசியல்வாதிக்கு, நல்ல அரசு, நல்ல கட்சிக்கு அழகு. இது என்ன ஆகும்னா, இப்போ நான் சொல்கிறேன்,
இந்த கரூரில் 42 பேர் இறந்தாங்கல்ல, அது தவறு யார் மேலே அப்படிங்கிற அடுத்த விஷயம். அதில் தான் சார் விஜய் சாருக்கு பவர் கூடிச்சு அதிகமாக, சிம்பத்தி ஏற்பச்சு. இவங்க நினச்சது வேறு, ஆனால் அதுலேருந்து தான் இவர் மேலே பழி சுமத்துறான்ட்டு அங்கேருந்து லேடிஸ் ஃபுல்லாக சிம்பத்தி ஏறினது அங்கே தான் ஃபஸ்ட்டு. அது இப்போ என்னென்னா திருப்பி மேலும் அவருக்கு புகழை கூட்டுறாங்க. இப்போ மக்களெல்லாம் பார்க்குறாங்களே, அவன் ஜெயிச்சிட்டான், ஏன் போட்டு பண்ணிக்கிருக்காங்க, இப்போ சட்டப்படி பண்ணுறாங்களா, இதுதான் ஜனநாயக இதா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். மக்கள் பார்வையில் இந்த புள்ளையை போட்டு அழுக்களிக்கிறாங்களே, அதான் ஜெயிச்சிச்சுல, ஏன் பதவி பிரமாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் பதவி ஏற்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு எல்லா கட்சியுமே இப்போ வெறுப்பு அதிருப்தி வந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து ஏற்கனவே உங்கள் மேலே 2 கட்சி மேலே வெறுப்பில் தான் உங்களை தோக்கடிச்சிட்டு புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் மேலே மக்களுக்கு வெறுப்பு வரும். இந்த கிடைச்ச சீட்டும் அடுத்த எலெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுறான்னு தெரியல, அவர் எந்த வாயும் விடலை, அவர் என்ன பண்ணுறான்னு தெரியல. ஆனால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அழகாக காலைல நாங்கள் அதுக்கு தடையாக இருக்க மாட்டோம். தடையாக இருக்க மாட்டோம்னா என்ன மீனிங், நீங்களாட்டு உங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கணும். அங்கே போகிறவனை தடுக்கும்போது அது தடை தான். நான் இப்போவும் சொல்கிறேன், அவங்க போகிறதுல உங்களுக்கு பிரச்சனைனா அது இல்லை. எனக்கு என்னென்னா, ஒரு இந்த காங்கிரஸ் வரும்போது கூட அவங்க ஓகே, அந்த இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட இருந்தாலுமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னும் போது 55 வருஷம் பந்தமாக இருந்தாலுமே ஓகே, இங்கே போனால் அது ஆட்சி அமைக்க முடியுன்றதுனால அவங்க அங்கே போயிருக்கிறது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி டிஎம்கே தரப்பினருமே வந்து அது பெருசாக ஒரு இதாக பார்க்கல. அது ஸ்தலத்தில் வந்துட்டு இனிமேல் எங்கள் பக்கம் வந்துடாதீங்கன்ற மாதிரி ஏதோ போட்டதாகவும் எல்லாமே நம்ம ஒரு டேரக்டாக போய் பார்க்குறோமோ இல்லையா, இப்படி இந்த மாதிரி செவி வழி செய்தியோ இல்லை இன்டர்நெட்டில் பார்க்குறத வச்சு தான் போகுது. பட் இது என்ன நடக்க போகுது சார், எனக்கு எப்படின்னா, இப்போ விஜய் சார் வந்து சிஎம் எப்போ பதவி ஏற்பார்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த டேட்டுக்குள்ளே நடந்துருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்? அது எப்படியும் மேக்ஸிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் 1 வாரம் தான் சார். நீங்கள் அதுக்கு இடையில் ஒரு பதவி இல்லாமல் வேறு சிக்கல் பண்ணிங்கன்னா இது மக்கள் புரட்சியாக மாறும், கண்டிப்பாக மாறிடும். ஏன்னா இது நடந்ததே மக்கள் புரட்சி தான், மௌன புரட்சி. மக்கள் அமைதியாக இருந்து புரட்சி பண்ணிட்டான், இனிமேல் மக்கள் ஆவேசமாக புரட்சி பண்ணுவான். ஏன்னா இது வந்து இப்போ ஏற்கனவே இருக்க உங்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் இதை விட நீங்கள் பொதுமக்கள் சேர்த்துக்குவாங்க. இப்போ பொதுவாக ஏற்கனவே ஏடிஎம்கு டிமுகவுக்கும் ஓட்டு போட்ட பொதுமக்கள் இருப்பாங்களே, கட்சிக்காரனை விடுங்க, இப்போ அவங்க கோவம் வரும், அவங்க ஜெயிச்சாச்சுல. அதான் இது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு போகிற, ஏன்னா இன்ஃபேக்ட் அந்த மாதிரி, ஏன்னா இப்போ கூட மெரினாவில் காலை லஞ்ச் நியூஸ் பார்க்கும்போது போலீஸார்கள் வந்து குவிப்பு இருந்தது. ஏன்னா நம்ம தாவேக்கா தொண்டர்கள் மற்றும் விஜய் சாரோட ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி அவருக்கு நடக்கிறது வந்து ரொம்ப நியாயம் இல்லாதது, அதுக்காக போராட்டம் பண்ண போகிறாங்க, அதுக்காக போலீஸ் குவிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இது வந்து இப்படி போச்சுன்னா இதுக்கு விஜய் சார் வந்து இந்த சைடு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு அவருக்கு அதை எப்படி பார்ப்பார் அவர்? ஒன்று தான் சார், தாவேக்காவுக்கு அரசமைக்கிறதுக்கு இல்லாமல் வேறு நீங்கள் வதந்தி சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் குறுக்கு வழியில் பண்ணாலும் அதோடு அந்த கட்சிகள் க்ளோஸ். நீங்கள் ஆட்சி பண்ணலாம், குறுக்கு வழியில் சூழ்ச்சியில் 5 வருஷம் வேணாம். அதுக்கு அடுத்து நீங்கள் தரமட்டமாயிரும். இப்போ சொல்கிறேன், நான் தரமட்டமாயிரும், இருக்க பேர் கெட்டு போகும். நான் ஒரு வீட்டில் போட்டிருந்தேன், இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இந்த நேரத்தில் அதிமுக வந்து நாங்கள் வெளியில் இருந்து தாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படி சொன்னால் மக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு நல்ல பேர் வரும். இப்போ இந்த தோற்றுருக்காங்கள, இதுலேருந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு அபிப்பிராயம் மக்கள் மேலே, அந்த கட்சி மேலே மக்களுக்கு அபிப்பிராயம் வரும். எப்படி தான் அவர் தான் வரப்போகிறாரு, அப்போ நம்மளே ஓகே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் இந்த சூழ்நிலை பண்ணும்போது அவர் சுற்றில் விடுறீங்கள, இப்போ என்ன டெய்லி போகிறாரு வராருங்கும் போது மக்கள் மத்தியில் பெரிய சிம்பத்தி உருவாக்கிருங்கிறத அவங்களுக்கு தெரியல. எங்கேயும் உட்காந்துக்கிட்டு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா மக்களை பேசி பழக்கிருக்காள்னா, ஆமாம் கொதிச்சு போயிருக்காங்க. நான் சொல்கிறேன் இல்லை சார், அது ரொம்ப இழுத்துக்கிட்டே, அதாவது இவருடைய எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இவருடைய படம்னாலும் இந்த பிரச்சனையாக இருக்கிறது ஒரு இழுபறியில் தான் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. இவர் இந்த அளவுக்கு ஒரு ஓட்டு வந்து ஜெயிச்சுமே அதில் அவரால் ஒரு சிஎம் சீட்டில் வந்து உட்கார்றதுக்கு ஒரு தாமதம், அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் இன்னொன்று சார், இப்போது திமுக அண்ட் அதிமுக ரெண்டுமே இப்போ விஜய் சாருக்கு அகெயின்ஸ்டாக இணைஞ்சாங்க அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள ரெப்புடேஷனுமே ஸ்பாயில் ஆகுமே சார். அதை பண்ண வாய்ப்பு இருக்கா? பண்ண மாட்டாங்கல்ல. திமுக இருக்கிற வரைக்கும் தான் அதிமுகன்னு ஒன்று பலமோடு இருக்கிற வரைக்கும் தான் திமுக.
நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டிங்கன்னா முடிஞ்சு, மக்களுக்கு எந்த ஒரு இம்பாக்ட் இருக்காது. இப்போ நடக்கிற சூழ் நான் சொல்கிறேன். இப்போ விஜய் சார் வந்துட்டார். இப்போ ஒன்லி ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. அதுக்கான மாற்றத்தை கொடுப்பாரா, அதுக்கான தகுதி விஜய் சாருக்கு இருக்காங்கிறது ஆட்சி அமையும் தெரியும். இப்போ எல்லோரும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம விஜய், நம்ம தளபதி, இது தேர்தல் அறிக்கை, கோட்பாடு, கொள்கை எதுவுமே விஜய் சார் மேலே அதெல்லாம் வச்சுட்டு யாரும் ஓட்டு போடல சார். உண்மை டெஃபினட்டாக. ஏன்னா கொள்கைகள் கேட்டாலுமே தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ தெரியறதில்ல. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், அவர் வந்தாலே போதும், அவர் பண்ணுவார் அப்படின்றத. விஜய் விசில் இருந்தா சார், வேட்பாளர் கூட தெரியாது சார். இந்த தொகுதி வேட்பாளர் போய் ஓட்டு போட்டாங்கல்ல, பேர் தெரியல சார். விசிலுக்கு போட்டோம். அப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது ரெட்டலைக்கு போட்டோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி விசிலுக்கு போட்டோம். அப்போது விஜய் சார்கிட்ட எதிர்பார்ப்பு, இவர் வந்து நல்லா ஆட்சி பண்ணுவாருங்க ஒன்று தான் இருக்க தவிர, இவர் தேர்தல் அறிக்கையாக சொல்லுங்க பார்ப்போம் போட்டு பொம்பளையில் தெரியாது. விசில் விஜய் சார் அவ்வளோ சார். அப்போது இன்னைக்கு அந்த இதில் வந்திருக்காரு. ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் சார் இது. ஏன்னா எம்ஜிஆர் சார் இருக்கும்போது எங்களுக்கு தெரியாது, எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாங்கன்றலாம் சொல்லுவாங்கல்ல, ரெட்டலை மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் மட்டும் தான் தெரியும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சோஷியல் மீடியா அட்வான்ஸ்டு, ஏஐ வந்துருச்சு. இப்பயுமே ஒருத்தர் மேலே ஒரு அதிக பாசத்தில் விஜய் சார் அப்புறம் விசில், அது மட்டும்தான் பெரிய விஷயமா இருக்குது. நம்ம நினச்சது எம்ஜிஆர் காலத்தில் வேறு, அப்போல்லாம் மக்களுக்கு அவ்வளவுதான் இல்லை. இப்போ எல்லாருமே படிப்பறிவு இருக்கிறாருன்னா இன்றைக்கி அதை விட அதிகமாக இருக்கும்போது அப்போ நினைக்கிறது, அப்போ சில படைக்கும் போதே ஆண்டவன் காட் ஆல்ரெடி வர கொடுத்து படைச்சிடான் போல இருக்குது. சிலது வியப்பாக இருக்கும் சார். எப்படி இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, அப்பா அம்மாவோட பாசம் இருக்காது, ஃப்ரெண்ட்ஸு கூட அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு நடிகர் பிடிச்சி போச்சுன்னா உசுர ஒரு அளவுக்கு இருக்காங்கன்னா அது கொடுப்பணும் தானே. அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அப்போ தலையில் தான். சிறந்த நடிகர் அப்படின்னா கொண்டாடின சிவாஜி கணேசனை சிறந்த நடிகர், அவர் பண்ணாத கேரக்டரில். எம்ஜிஆர்லாம் சும்மா பொழுதுபோக்கு நடிகர் அவர். ஆனால் அவர் செய்ய மாட்டார். அவரே தோற்று போயிட்டார் சிவாஜி கணேசன் சார். அவரே அவர் தோல்வி டெபாசிட் போச்சு. அப்போ அதெல்லாம் ஒரு கொடுப்பனை தான். நீங்கள் திறமையை வச்சோ அதை வச்சோ அப்படின்னா இல்லை, அது கொடுப்பணும். அந்த கொடுப்பனதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து விஜய் சார் வந்துட்டார், இந்த 5 வருஷம் எப்படி ஆள போகிறாரு பொறுத்து தான் அடுத்து நீ ஓட்டு போட போகிறாங்க. இது சரியில்லைன்னா திருப்பி போடாமல் அடுத்த கட்சிக்கு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எம்ஜிஆர் சார் வரைக்கும் சிஎம் தரல, அது மாதிரி இருக்கிறதுக்கு வழி பண்ணுறீன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் பண்ணும்போது இப்படி அலக்கழிச்சு பண்ணும்போது நான் அரசியல்வாதின்னு சொல்கிறேன், யாராக இருந்தாலும் டிஎம்கே இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், நீங்களாம் ஒத்தி உட்கார வச்சுருன்றோம். இல்லை ஒட்டுமொத்த கட்சி மேலேயும் மக்களுக்கு கோபம் வந்துடும். வந்துட்டா அது விஜய் சார் வரைக்கும் அவர் சிஎம். அதுக்கான வழியை பார்த்துக்கிறீங்க. நீங்கள் ஏற்கனவே கரூர் மேட்ரு இந்த மாதிரிலாம் வச்சு தான் ஜனநாயகன் மேட்ரு இதெல்லாம் வச்சு அவர் ஒரு இது தான் ப்ளஸ் ஆகி போய் தான் இன்றைக்கி இத்தனை சீட் வந்திருக்காரு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லைப்பா, நீ எந்த எலெக்ஷன்னாலும் நீயே ஜெயிச்சு சார் வரைக்கும் ஏசிஎம்மாக இருக்கிறதுக்கு வழி பண்ணுறீங்க. இது சென்சிட்டிவ் மேட்ரு சார். அரசியல்ங்கிறது வேறு, சென்சிட்டிவ்ங்கிறது வேறு. இப்போ திமுகவுக்கு தான் சார் ஓட்டு போடுவேன், நான் சார் வரைக்கும் எம்ஜிஆர் ரெட்டை போடுவேன், அது அரசு ஊறிப்போம். சென்சிட்டிவ்ங்கிறது நீங்கள் உணர்வில் போய் டச் பண்ணாதீங்க. இது வந்து இலவசத்தை கொடுத்து 1000 கொடுக்குறோம் 2000 கொடுக்குறோம் அப்படி. இப்போ சொல்கிறேன், விஜய் சார் வந்து 2500 கொடுத்தவங்க சொன்னதுக்கெல்லாம் யாரும் ஓட்டு போடல. இதெல்லாம் சொல்லாட்டெல்லாம் ஜெயிச்சிருப்பாரு. அது நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. அது பண்ண மாட்டார். நான் சொல்கிறேன், அதெல்லாம் இவங்க சொல்லிட்டாங்க. ஒருவேளை இந்த 2000ன்னு சொல்லி 2 பொண்களை ஓட்டு போட்டுருவாங்களோன்னு ஒரு இதில் கொஞ்சம் 2500 ஏலம் போட்டாங்களே தவிர அதெல்லாம் பண்ணவும் கூடாது சார். நான் சொல்கிறேன், அதில் பண்ணாமல் இருக்குது நல்லது. ஃபஸ்ட்டு பண்ணவும் கூடாது. அதுக்கு ஆக்கப்பூர்வ திட்டங்கள் எவ்வளோ இருக்குது, அதை பண்ணிட்டு போகலாம். நான் என்ன சொன்னால், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஆயிடுவார். அது சென்சிட்டிவாக டச் பண்ணாதீங்க. நான் இப்போ உதாரணம் சொல்கிறேன் சார். 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றாரு, அமோக வெற்றி. அதுக்கடுத்து 8 வருஷத்தில் பாராளுமன்ற தேர்தல் வருது. அப்போ அது வரைக்கும் திமுகவும் காங்கிரஸும் போட்டு காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுகங்கிறதே ஆரம்பித்தாங்க. இப்போ எம்ஜிஆரை வீழ்த்தணும்னு இந்திரா காந்தியோட கலைஞர் கூட்டணி வைக்கிறாரு. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆருக்கு 2 சீட்டு தான் வச்சு, 2 சீட்டு தான். மொத்தமும் காங்கிரஸ் திமுக ஆடி போயிட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் முடிஞ்சு. அப்போ கலைஞர் என்ன சொல்கிறாரு, இந்த சினிமா கவரிச்சு முடிஞ்சிச்சு, சாயம் வெளுத்துருச்சு, முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மாட்ட சொல்லி இப்போ இந்த ஆட்சியை கலைச்சிட்டு
சட்டசபை தேர்தல் வச்சா நம்ம கூட்டணி வச்சா நம்ம வந்துடலாம், எம்ஜிஆர் காலி அந்த மாதிரி நம்பிட்டாங்க. ஓகே, 2 சீட் வந்திருக்கு பாராளுமன்ற தேர்தலில். 39 ஒரு 2 தான். அப்போ அவங்களும் நம்புவாங்கள்ல, போச்சு போல கலைச்சிட்டாங்க. கலைச்சிட்டு திருப்பி தேர்தல் வைக்கிறாங்க. 70 வந்தார்ல, அதை விட பல மடங்கு ஜெயிச்சார். அது அப்படியே உள்ட்டா இங்கே இப்போ எம்ஜிஆர் தோல்வி வந்துச்சோ அந்த சதவீத ஓட்டு அப்படியே மாறி போய் இவருக்கு பெரிய அடி கலைஞர். ஏன்னா அவர் ஆட்சியை கலைச்சாங்கல்ல, அந்த சிம்பத்தி அந்த ஆட்சியை கலைச்சி இல்லாட்டா அப்படி விட்டுருந்து அடுத்த ஆட்சி வந்தால் கூட டஃப்பாக வந்திருக்கும், திருப்பி கலைஞர் வந்திருக்கலாம். அந்த 2 வருஷத்தில் ஆட்சி கலைச்சாங்க பாருங்கள், அந்த கலைச்ச பலன் சார் வரைக்கும் எம்ஜிஆர் சிஎம் சார். இப்போ சொல்கிறேன், நான் அந்த வேலையை பார்த்துக்கிறீங்க. இப்போது அதான் சார், எனக்கு இப்போது என்னென்னா சப்போஸ் இது மாதிரி ரீஎலெக்ஷன்லாம் வர வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை இந்த தடவைலாம் வராது. அப்படி ரீஎலெக்ஷன் வந்துட்டா விஜய் சார் ப்ளஸ் 107ன்றது. நான் சவால் வரேன் சார், நான் புது சவால் வரேன். திமுகவையும் அதிமுகவும் நீங்கள் சரியாக வரல, ரீஎலெக்ஷன் பண்ணுங்கள், ரீஎலெக்ஷன் வைங்க அப்படி சொல்ல பார்ப்போம். திமுக சொல்லுங்க, ஏடிஎம்கேயும் ரீஎலெக்ஷன் ஒரு 6 மாதத்தில் வைக்க சொல்லுங்க பார்ப்போம். 200 சீட்டு வருவார் சார், 200 சீட்டு. ஏன்னா மக்களை பற்றி தெரில அவங்களுக்கு. இப்போ தெரிஞ்சுக்கல மக்களை பற்றி. என்ன சொன்னீங்க நீங்கள், கூட்டம்லாம் ஓட்டாக வருமா, இது வேடிக்கை பார்க்குற கூட்டம், கூத்தாடி அப்படி. ஆனால் எனக்கு அப்பயே ஒரு டவுட் இருந்துச்சு சார். ஏன்னா விஜய் சாரை வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு 5-6 மணி நேரம் நின்று வெயிட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க பூத்தில் போய் 1/2 மணி நேரம் நின்று ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இருந்துச்சு இவங்க சொல்லும் போதெல்லாம். அதுக்கேற்ற மாதிரியே அது எல்லாமே நடந்துருச்சுன்றது தான். திருப்பி இப்போ அவங்க எம்ஜிஆர் நிறைய படம் கற்றுக் கொடுத்துருக்காரு சார். திமுகவுக்கு எம்ஜிஆர் நிறைய படம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னும் இப்போ கற்றுக்கல அவங்க. நான் சொல்கிறது மிகப்பெரிய அரசியல்வாதி, நல்ல ஆட்சி இப்போ நிர்வாகம் பண்ணுறவங்க அந்த அடிப்பில் சொல்லலை. அது வேறு விஷயம். இப்போ ஓட்டு போகிறது யார் சார்? மக்கள் மனநிலை தான் சார். நீங்கள் மக்களை புதுசாக நினைக்கிறீங்க, புதுசாக அறிவிலேருந்து அவனும் அரசியலாக வந்திருப்பா சார். அவங்க கூட அவன் ஓட்டு போகிறேன், அவன் மனநிலை இருப்பான் சார். நீங்கள் ஓட்டு போட்டோடனே இந்த அவன் மடையனு திட்டுறது, நடிகனுக்கு போட்டாங்க நாடு நாசமாக போட்டோம் அப்படின்னு உங்களுக்கு போட்டும் என்னண்ணா விஜய்க்கு போட்டால் தற்கூரி, அப்போ உங்களுக்கு போட்டால் மெர்க்குரியா என்ன? அப்போ உங்களுக்கு போட்டு மட்டும் அவன் புத்திசாலியான், வேற ஆளுக்கு போட்டால் அவன் முட்டாளாம். அப்போ நீங்கள் எது முட்டாள்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்றைக்கு தோல்வி எதுக்கு தோல்வி அடைஞ்சோம்னு என்றைக்கும் ஆராயாமல் திருப்பி மற்றவங்க குறை சொல்கிறோமோ அப்போ கட்சி அணிஞ்சிட்டே இருக்கும். Plan your next summer escape with Rand Royal Tours. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.